இந்த சாப்டர் வந்து ரொம்பவே ஈஸியான சாப்டர். நீங்கள் ஃபார்முலாஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா இது ரொம்பவே ஈஸியான சாப்டர்ஸ். ஓகே, இதில் வந்து நிறையா இருக்குது. நான் என்னென்னங்கிறத நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸில் என்னென்ன இருக்குன்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, ப்ராப்பர்ட்டி ரேஷியோ, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, gross profit ratio, operating cost ratio, operating profit ratio, net profiting ratio, return on investment, trade receivable turnover ratio, trade payable turnover ratio, fixed asset turnover ratio. இதுதான் வந்து the traditional classification of ratios. சரிங்களா? இந்த ரேஷியோஸை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சம்மில் அப்ளை பண்ணி அந்தந்த ரேஷியோட அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதா வந்து இந்த சாப்டரில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அப்போது கரண்ட் ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் ரேஷியோக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா வந்து கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். அப்போது கரண்ட் அசெட் என்னென்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும், கரண்ட் லைபிலிட்டிஸ் என்னென்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? இதுக்கு வந்து ஃபார்மேட்டில் இல்லை நம்ம பார்த்துருப்போம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடணும், என்ன பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டாக் போடணும், அதுக்கப்புறம் பர்ச்சேஸை ப்ளஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் ரிட்டர்னை லெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே இல்லை. டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க, டேரெக்டாக சம் போட்டு ஆன்சர் கொண்டு வந்துடுறீங்க. ஓகே, பார்க்கலாம். இப்போது கரண்ட் ரேஷியோ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து ஒவ்வொரு 2 ரேஷியோ இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொறுமையாக போகலாம். ஃபார்முலாஸ் ரொம்பவே முக்கியம். ஓகே, நான் எடுக்கிற இந்த வீடியோவை பார்த்து படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். எதுக்காக கரண்ட் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா current ratio indicate the ability of an entity to meet its current liabilities as and when they are due for payment. எப்போ நம்ம கரண்ட் லைபிலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்க லைபிலிட்டிஸ் பே பண்ணணும்னு கண்டுபிடிக்கிற சமயத்தில் கரண்ட் ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது கரண்ட் அசெட்னா என்னங்கிறத சொல்கிறேன். கரண்ட் அசெட் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு இயர்க்குள்ளே, அதாவது ஒரு இயரில் கேஷாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து என்னென்னா கரண்ட் அசெட். சரிங்களா? கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னா ஷார்ட் டேர்மாக ஏதாவது ஒரு பொறுப்பு நம்ம வாங்கியிருப்போம். இப்போ ஷார்ட் டேர்மாக ஒருத்தட்ட நம்ம ஒரு லோன் வாங்கியிருக்கோம், இல்லாட்டி கைமாற்றா ஒரு காசு வாங்கியிருக்கோம். 1000 rupees ஒருத்தட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த 1000 rupees வந்து 2 days 3 days திரும்பி நம்ம செட்டில் பண்ணிடுவோம். அப்போ வந்து ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ். சரிங்களா? கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னா ரீபேயபிள் இன் ஷார்ட் டைம். ஓகே, நம்ம ஒரு ஷார்ட் பீரியடில் நம்ம என்ன பண்ணுவோம், ரீபே பண்ணிடுவோம். அதுதான் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் அசெட் அப்படின்னு என்னென்னா வந்து ஈஸியாக அது என்ன பண்ணலாம், கேஷாக மாற்றலாம் அப்படிங்கிறதா வந்து கரண்ட் அசெட். ஓகே, இப்போது இதில் என்னென்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. கரண்ட் அசெட்டில் என்னென்ன வரும், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், இன்வென்ட்ரிஸ் அப்படின்னா ஸ்டாக். சரிங்களா? அதுக்கப்புறம் ட்ரேட் ரிசீவபிள் என்னென்ன வரும்னு பாருங்கள். பில்ஸ் ரிசீவபிள் வரும், சன்ட்ரி டெட்டாஸ் வரும், ப்ரொவிஷன்ஸை லெஸ் பண்ணியிருக்க சன்ட்ரி டெட்டாஸ் வரும், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், அதாவது கேஷ் அண்ட் கேஷ் அட் பேங்க். அடுத்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கிவன், நம்ம ஏதாவது ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா. அடுத்து அதர் கரண்ட் அசெட்ஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அக்வயர்ட் இன்கம். ஓகேவா? இதெல்லாமே எதுக்கு கீழே வரும்னா கரண்ட் அசெட்க்கு கீழே வரும். கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு கீழே என்ன வரும்னா ஷார்ட் டேர்ம் பாரோவிங், ட்ரேட் பேயபிள், அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். இப்போது சம்மை பார்க்கலாம். சம்மை எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து டேரெக்டாக கொடுத்துருவாங்க. காமனாக பர்டிகுலர்ஸ் ருபீஸில் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதில் வந்து கரண்ட் அசெட்டும் இருக்கும், கரண்ட் லைபிலிட்டிஸும் இருக்கும். நீங்கள் அது எது கரண்ட் அசெட் எது கரண்ட் லைபிலிட்டிஸ்னு எடுத்து டோட்டல் பண்ணி டிவைட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோட ஃபார்முலா கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். அதுக்கப்புறம் கரண்ட் அசெட்டில் என்ன, கரண்ட் அசெட்டில் எடுத்து எழுதணும் தனித்தனியாக. இதை வந்து நீங்கள் டேரெக்டாக அமௌண்ட்டெல்லாம் போடக்கூடாது. இது ஃபஸ்ட்டு ஃபார்மெட்னா ஃபஸ்ட்டு எழுதிருங்க, எல்லாமே எடுத்து தனித்தனியாக எழுதிருங்க. கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இன்வென்ட்ரிஸ் ப்ளஸ் ட்ரேட் ரிசீவபிள்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் போட்டு அதை டோட்டல் பண்ணி கரண்ட் அசெட் ஈக்குவல் டு 8 lakh. கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கும் அதே மாதிரி டோட்டல் கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், எக்ஸ்பென்சஸ் பேயபிள்னு மொத்தமாக போட்டுட்டு கரண்ட் லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு 4 lakh. அதுக்கப்புறம் திரும்பி கரண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு 8 lakh டிவைட் பை 4 lakh 2:1. ஓகே, கரண்ட் ரேஷியோ வந்து நம்ம எதில் கொண்டு வருவோம் அப்படின்னா இஸ்டூவில் தான் ஆன்சரை கொண்டு வருவோம். ஓகேவா? அப்போது 2:1 நீங்கள் ஆன்சரை எடுத்துக்கணும். ஓகே, அடுத்து குயிக் ரேஷியோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா குயிக் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். சரிங்களா? குயிக் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். குயிக் அசெட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? இந்த சாப்டர் பொறுத்தளவு ஒரு ஃபார்முலா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கிறனால தான் வந்து மாணவர்கள் ரொம்ப குழப்பம் உங்களுக்கு. அதனால் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க.
குயிக் ரேஷியோட ஃபார்முலா குயிக் அசட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போது குயிக் அசட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கரண்ட் அசட் மைனஸ் இன்வென்ட்ரிஸ் மைனஸ் ப்ரீபெய்ட். சரிங்களா? அப்போது அதான ப்ரொசீஜரை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த சமயம் பார்த்தீங்கன்னா calculate quick ratio of Anand Constructions Limited from the information given below. டோட்டல் கரண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துட்டாங்க, கரண்ட் அசட் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் இன்வென்ட்ரிஸ் ப்ரீபெய்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது குயிக் ரேஷியோட ஃபார்முலா நமக்கு தெரியும், குயிக் அசட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். குயிக் அசட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வென்ட்ரிஸையும் ப்ரீபெய்டையும் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். எது கூட லெஸ் பண்ணணும், கரண்ட் அசட்டை லெஸ் பண்ணணும். அதை லெஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை 1,85,000 டிவைடட் பை 1,00,000 போட்டிங்கன்னா 1.85:1. இந்த மாதிரி பாயிண்டில் உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா இஸ்டு வச்சு 1 வச்சுருங்க. சரிங்களா? ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போது குயிக் ரேஷியோக்கு இன்னொரு பேர் என்னென்னா லிக்விட் ரேஷியோ ஆர் ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ. எக்ஸாமில் கால்குலேட் லிக்விட் ரேஷியோன்னு கேட்டாலும் நீங்கள் இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். கால்குலேட் ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ கேட்டாலும் இந்த ஃபார்முலா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இந்த ஃபார்முலா இல்லவே இல்லை, இந்த ஃபார்மெட்டே இல்லை அப்படின்னு சொல்லி குழப்பிட வேணாம். இங்கே இந்த பேரால லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் லிக்விட் ரேஷியோ ஆர் ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ. இது எது கொடுத்தாலும் இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ரிலேஷன் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. கரண்ட் ரேஷியோவும் கொடுத்து குயிக் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. அது நீங்களே பாருங்கள். ஈஸியாகவே ஃபார்முலா ஒவ்வொரு தடவை எழுதும் போது ஃபார்முலா எழுதி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? திரும்பி சொல்கிறேன், நீங்கள் ஃபார்முலாஸை தெளிவாக படிச்சிருக்கணும். இந்த ரெண்டோட ஃபார்முலாவும் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதோட அட்வான்ஸாக இருக்கும். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக புரிஞ்சிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.